நம்ம கௌதம்க்கு இப்படி ஒரு ஆபத்து வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நம்ம இலக்கியாவுக்கு டாக்டர் அதாவது அங்க வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து ஃபோன் பண்றாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. இந்த மாரி கௌதம்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க ஒய்ஃப் தானே பேசுறது. நீங்க கிளம்பி நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜே ஹாஸ்பிட்டல் நேம் வந்து சொல்றாங்க. இத கேட்ட உடனே இலக்கியாவால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுவும் இல்லாம இந்த எஸ்எஸ்கேவுக்கு உண்மை தெரிஞ்சா கடைசியில எஸ்எஸ்கேவால பிரச்சனை வரும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா உண்மை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கேவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு இதுவரைக்கும் தெரியாது. இதுக்கு மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை எல்லாமே தெரிய வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சானகிக்கு அந்த தாலிய மீட்டு கொண்டு வந்து குடுத்தாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் 2 பேரும் வந்து எப்படியாச்சும் ரேவதியோட வாழ்க்கையும் சரி பண்ணணும். அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க. உங்கள ஏமாத்துனவன் எவன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு பாடத்த வந்து பார்த்தீங்கன்னா புகட்டுறேன். அவன கொண்டு வந்து உட்கார வச்சு, அதாவது உங்க கழுத்துல தாலிய கட்ட வைக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம். அது இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே முடியாது. அடுத்தபடியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அ இவங்க அதாவது இலக்கியாவுக்கு இப்படி இன்ஃபர்மேஷன் வந்த உடனே, நேரா போயிட்டு இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு என்னாச்சோ, ஏதாச்சோ அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டு உண்மையிலேயே நம்ம கௌதம் மிகப்பெரிய ஷாக் ஆக போறாரு. என்ன பண்றது அதாவது நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆக போறாங்க. ஏன்னா அந்த டாக்டர் இருந்துட்டு, கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. அதுவும் இல்லாம உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க அ அதாவது கௌதம் கண் முழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கள காப்பாத்துறதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட். அதுவும் இல்லாம காப்பாத்துறது ரொம்ப, ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றத வந்து சொல்லும்போது, உண்மையிலேயே நம்ம இலக்கியாவால அத ஏத்துக்கவே முடியல. டாக்டர் எப்படியாச்சும் என்னோட புருஷன காப்பாத்துங்க, என் கௌதம காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கதறி அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி, ஜானகி இவங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. இப்ப யாருக்குமே என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா எதாச்சியா நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் உண்மை என்ன அப்படின்றது தெரிய வரப்போகுது. ஏன்னா நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த அநாத ஆசிரமத்தோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த மாரி ஏற்கனவே எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம பத்தி விசாரிச்சுட்டு போனாங்க. அதாவது ரேவதியோட மகன் யாரு, என்ன, ஏது அப்படின்றத பத்தி விசாரிச்சுட்டு போனாங்க. அப்படின்ற விஷயத்த பத்தி சொல்றாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, அது மட்டும் இல்லாம இந்த எஸ்எஸ்கேவுக்கு எதனா உண்மைகள் தெரிய வந்திருக்குமோ அப்படின்ற டவுட் வருது. பட் இருந்தாலும் இப்போ ஐசியூல இருக்கக்கூடிய நம்ம கௌதம காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. இலக்கியாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே உயிரே போயிடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இத்தன நாளா என்னென்னமோ நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவால வந்து பார்த்தீங்கன்னா, அத தாங்கிக்கவே முடியல. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.